பிரபல நடிகரான இளவரசு அவர்கள் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் அடிபட்டு தான் தற்கொலை பண்ணிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருந்தாராம். அதற்கப்புறம் தப்பி வந்தது எப்படி, நடிகராக மாறினது எப்படின்னு அவரே சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் திரையுலகில் குணச்சித்திர நடிகர்களில் மிகவும் முக்கியமானவர் இளவரசு. இவர் திரையுலகில் ஒளிப்பதிவாளராகணுன்ற நோக்கத்தில் தான் உள்ளே வந்திருக்கார். ஆனால் இப்போ 100க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிட்டார். தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத குணச்சித்திர கதாபாத்திரமாக கூட இவர் வலம் வந்துட்டுருக்கார். ஒளிப்பதிவாளர் உதவியாளராக இருந்தபோதே இவர் 1985ஆம் ஆண்டு முதல் மிகப்பெரிய அளவில் படங்கள் நடிக்க ஆரம்பித்தார். முதல் மரியாதை தான் இவருடைய படம். 1996ஆம் ஆண்டு பாஞ்சாலங்குறிச்சி படத்தில் ஒளிப்பதிவாளராக அறிமுகமாயிருக்கார். பின்னர் பெரிய தம்பி, நினைத்தேன் வந்தாய், இனியவளே, மனம் இருமுதே, உன்னை, அதற்கப்புறம் 13 படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இந்த சூழலில் இவர் எப்படி நடிகராக மாறினார் அப்படின்றத ஒரு முறை சொல்லியிருந்தார் பேட்டியில். அவர் சொல்லியிருக்கிறது, 10-12 படங்கள் பண்ணியாச்சு. நான் ஸ்டாப் கேமராமேனாக போயிட்டு இருந்தேன். டக்குன்னு எந்த டைரக்டரும் மார்க்கெட்டில் இல்லை. முழுசாக பிளாங்க் ஆகி நின்றுட்டேன். என்ன செய்ய போகிறோம்? 2 குழந்தைகள், மனைவி, வீட்டு வாடகை எல்லாமே சென்னையில். ஊரில் திரும்பி போய் வாழ முடியலைன்னு போகிறதுக்கு பதிலாக தற்கொலை பண்ணிக்கலாம், அந்த நிலைமைக்கு போயாச்சு. என்ன செய்கிறதுனே தெரியல. ரொம்ப மன உளைச்சலோடு இருந்தேன். நடிக்க கூப்பிட்றாங்க, ஆனால் நடிகனாக ஆகிட முடியுமான்னு ஒரு பெரிய எண்ணம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறதே பெரிய தாழ்வு மனப்பான்மையாக இருந்துச்சு. திடீர்னு கேமராமேன் யூனியன் ஆஃபீஸில் கையெழுத்து போட போகிறதுக்காக போகும்போது மூத்த ஒளிப்பதிவாளர் PN சுந்தரம் சார், வாயா ஷூட்டிங் இல்லைன்னு கேட்டார். நான் அவர்கிட்ட புலம்புறேன், டைரக்டர் யாரும் சரியில்லை சார், எல்லா டைரக்டரும் ஃப்ளாப் பண்ணதுனால படம் இல்லைன்னு சொல்கிறேன். அவர் தான், நான் கேமராமேன் கேட்கலையே, நடிக்க போலையான்னு கேட்டேன்னு சொன்னார். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவர்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம வேலையை விட்டு போகிறோம், பேசாமல் போய் நடி அப்படின்னு. அதற்கப்புறமாக வெளியே வரும்போது ஈஸியாக வெளியே வந்தேன். தெய்வ வாக்கு மாதிரி அவர் சொன்னது அன்றைக்கி எனக்கு இருந்துச்சு. குழப்பமே இல்லாமல் கூப்பிட்ட இடத்துக்கு நான் போனேன். அது வரம்னு சொல்கிறதா, காலத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் அப்படின்னு சொல்கிறதா, ஒவ்வொரு வினாடியும் உணர வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அது அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். முழு நேர நடிகராக மாறுவதற்கு முன்பு அவர் சிறு சிறு வேடங்கள் நடித்து வந்தாலும் 1995ஆம் ஆண்டு பசும்பொன் படத்தில் அவரது நடிப்பு கவனிக்கப்பட்டுச்சு. 2000ஆம் ஆண்டு வெற்றி கொடிக்கட்டு படத்தில் நல்ல கதாபாத்திரம் அவருக்கு கிடைச்சது. பூவெல்லாம் முன்வாசம், பாண்டவர் பூமி, தவசி, ஷாஜஹான், ரெட், ஜெமினி, சுந்தரா டிராவல்ஸ்னு அதற்கப்புறமாக வந்த அனைத்து படங்கள்லையுமே தவிர்க்க முடியாத நடிகராக மாறினார். இம்சை அரசின் 23ஆம் புலிகேசியில் வடிவேலுவிற்கு இவர் அமைச்சராக நடித்த கதாபாத்திரம் பட்டி தொட்டியெல்லாம் புகழ் பெற்றது. கலகலப்பு படத்தில் அமிதாப் கதாபாத்திரம் ரொம்ப பிரபலம். காமெடி மட்டும் இல்லாமல் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் உணர்ச்சி பூர்வமாக முத்துக்கு முத்தாக படத்தில் தந்தை கதாபாத்திரத்தை நடித்து அசத்தியிருப்பார். ரஜினி, விஜய், அஜித், விஜயகாந்த், சிம்பு, தனுஷ்னு முன்னணி கதாநாயகர்கள் முதல் இளம் ஹீரோக்கள் வரைக்கும் பெரும்பாலான ஹாலிவுட் படங்கள் நடிச்சிட்டார். இப்போ அவர் ஒரு காலத்தில் அப்படி நினச்சிருந்த அந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் அவர் கொடுத்த பேட்டின்னு இப்போ வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவரை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.